சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இருங்கோவேல்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற சோழ மன்னர் இன்னும் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே. அரசே, அப்படி அவர் அவசரப்பட்டு அவன் மீது படையெடுத்து சூழ்ந்து கொண்டால் அந்த கொடியவன் செழியனை உயிரோடு விட்டு வைப்பானா? இவனால் தானே இப்படி நேர்ந்தது என்று செழியனை கொன்றுவிட மாட்டானா? அதன் பிறகு நாம் அவனை பிடித்து சிறையில் இட்டாலும் அவன் குலத்தையே அழித்தாலும் என்ன பயன்? செழியனை மீண்டும் பெற முடியுமா? அதனால்தான் கரிகால் மன்னர் எப்படியாவது செழியனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் அதை நிச்சயம் செய்வார் என்றும் எனக்கு நம்பிக்கை உள்ளது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். சூழ்ச்சியால் செழியன் கடத்தப்பட்டிருந்தால் தந்திரத்தால் தான் அவனை மீட்டு வர வேண்டும். அதுவரையிலும் தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அமைதியாக உறங்குங்கள். அரசே, வாருங்கள். நீ போக வேண்டாம். ஒரு முறை அவசரப்பட்டு கதவை திறந்து பட்டது போதாதா? நான் வீட்டில் தானே இருக்கிறேன். நான் சென்று பார்க்கிறேன். உள்ளே வாருங்கள். வாருங்கள். வணக்கம். என்னம்மா முத்துநகை, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? ஓ, நன்றாகவே தெரியும். தாங்கள் எவன நாட்டைச் சேர்ந்தவர்? பெரிய வணிகவேந்தர். தந்தையார் சொல்லி இருக்கிறார். தாங்கள் ரோமாபுரிக்கு சென்றிருந்தீர்களே? ஆமாம் அம்மா, எனது நாடு அதுதானே. வணிகத்திற்காகத்தானே இங்கே வருகிறேன். சிலவற்றை விற்றுவிட்டு சிலவற்றை பெற்றுக்கொண்டதும் மீண்டும் ரோமாபுரிக்கே சென்று விடுவேன். மீண்டும் அவசியம் ஏற்படும் போதுதான் இங்கெல்லாம் வருவேன். வணிகரான தாங்கள் என் தந்தையாரிடம் கொண்டிருக்கும் அன்பை காணும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. யவனக்கிழவனான நான் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இங்குள்ளவர்களிடம் தமிழில் பேசினால்தானே அவர்கள் மகிழ்வார்கள். அதனால் அங்கிருக்கும் போதே தமிழை கற்றுக்கொண்டேன். இங்கு வந்தபோது
இங்கு உன் தந்தையாரின் கவிதையை கேட்டு அவர் மீது ஈடுபாடு கொண்டேன். ஒரு யவனக்கிழவன் இந்த அளவிற்கு கவிதையின் சுவையை உணர்ந்திருக்கிறாரே என்று அவருக்கும் என் மீது அன்பு ஏற்பட்டது. அதனால்தான் இங்கு வரும்போதெல்லாம் அவரை வந்து சந்தித்து விட்டு போகிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில், அதுவும் நடுநிசி வேளையில் தாங்கள் இங்கு வந்திருப்பதுதான் எனக்கு சற்று வியப்பாக இருக்கிறது. முத்துநகை, இதென்ன கேள்வி? ஒரு நண்பரை பார்க்க வருபவர் எந்த நேரத்தில் வந்தால் என்ன? அவரது வேலைகளுக்கு நடுவே இப்போதுதான் அவருக்கு நேரம் கிடைத்திருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வி என்று என்னை காண வந்த பெரியவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. அதனால் என்ன? பரவாயில்லை, பரவாயில்லை அம்மா. சரி முத்துநகை, நீ சென்று உறங்கு. நீங்கள் வாருங்கள். இவர்கள் ஏன் இவ்வளவு ரகசியமாக பேசுகிறார்கள்? ஒன்றும் கேட்கவில்லையே. நான் சொன்னவை நினைவேற்கட்டும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். இந்தாருங்கள் ஓலை. அப்படியானால் நான் புறப்படலாம் அல்லவா? தாராளமாக. சொன்னது நினைவேற்கட்டும். மிகுந்த கவனம் தேவை. நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, நான் வருகிறேன். சென்று வாருங்கள். இருங்கோவேல், இருங்கோவேளா யவனக்கிழவர் வேடத்தில் அவ்வப்போது இங்கு வந்து பேசிவிட்டு போகிறார். ஐயோ, என் தந்தை பகைவனுடனா உறவு கொண்டிருக்கிறார். அப்படியானால் என் தந்தை சோழ நாட்டின் துரோகியா?
அவனை கீழே இறக்குங்கள். உடைகளை மாற்றிக்கொள்வோம். வா வெளியே. யார் நீங்கள்? எங்களை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? பகைவர்களை பழிவாங்கும் பட்டாளம். இப்போது என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? என்ன அழைத்து செல்கிறோமா? அட முட்டாளே, இழுத்து போகிறோம். யாரிடம்? இன்னுமா புரியவில்லை? எங்கள் வேளிர் குல தலைவர் இருங்கோவேள் மன்னரிடம். இருங்கோவேள்? இன்னுமா அவர் மன்னர் உயிரோடு இருக்கிறாரா? கரிகால் சோழரிடம் தோல்வியடைந்து புறமுதுகிட்டு ஓடிய அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்றல்லவோ கேள்விப்பட்டேன். என்ன ஆணவம் இவனுக்கு! மன்னரை அவமதித்த இவனை உயிரோடு விடக்கூடாது. வாயை கிழியுங்கள், நாக்கை நறுக்கி எறியுங்கள். நிறுத்துங்கள். இவனை உயிரோடு மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டியது நமது பொறுப்பு. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கட்டும். தம்பி, நீ பாண்டிய நாட்டிற்குள் பெரிய வீரனாக இருந்திருக்கலாம். ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை போல. இங்கே நீ வாளை நீட்டாதே. கரிகால் சோழனிடம் வேளிர் குடியரான நாங்கள் நாட்டை மட்டும்தான் பறிகொடுத்திருக்கிறோம். வீரத்தையும் மானத்தையும் வெம்பகை முடிக்கும் திறத்தையும் நாங்கள் இன்னும் பறிகொடுக்கவில்லை. அவனை பழி வாங்காமலும் விடப்போவதில்லை. எப்பொழுதோ முடிந்திருக்க வேண்டிய விஷயம் நீ தலையிட்டு கெடுத்து விட்டாய். ஓஹோ, புறமிருந்து பகையை வளர்க்கும் திறத்தை யாரிடம் கற்றீர்கள்? இந்த நாட்டிற்கே சொந்தமில்லாத அந்த அற்ப திறத்தை உமக்கு விற்றது யார்? சோழ பெருநாட்டின் சொக்கத்தங்கமாம் கரிகால் பெருவளத்தாரை என் கண்ணெதிரிலேயே கொல்ல முயன்றால் நான் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? இவனோடு நமக்கு என்ன பேச்சு? இழுத்து வாருங்கள். வா. சென்ற காரியம் என்னவாயிற்று? வெற்றிதானே? அதில் என்ன சந்தேகம்? இதோ வெற்றியின் அடையாளம். இவன் தான் நம் லட்சியத்திற்கு குறுக்கே வந்தவனா? இவனுக்குரிய தண்டனையை மன்னரே வழங்கட்டும். இழுத்து வாருங்கள் இவனை. வா. இவனது கண்களை கட்டுங்கள். இழுத்து வாருங்கள். உள்ளே செல்.
இவனை அங்கே நிறுத்துங்கள். அடே, வாயிற் கதவை மூடு. ஆகட்டும். பாண்டியத்தானே, உன் சுகபோக வாழ்வு இன்றோடு முடிய போகிறது. விருமா, வா. அமைச்சர் அவர்களே, இதோ தாங்கள் சொன்னபடி இந்த செழியனை கொண்டு வந்து விட்டோம். இவனது விலங்குகளை அகற்றுங்கள். ஏய் சிறு பிள்ளையே, எங்கள் வில்லவனை கொன்ற வீரன் நீதானா? பாண்டிய நாட்டிலிருந்து வந்த உனக்கு சோழனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னடா வந்தது? கரிகாலனுக்கு பரிந்து கொண்டு எங்கள் வேளிர்குடியின் தளபதியை கொன்று போட்ட உனக்கு எத்தனை வகையான சித்திரவதைகள் நடக்கப் போகிறது என்று பார். எனது கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் என் முன் பேசுவது ஒரு முதியவர் என்பது புரிகிறது. அத்தோடு அமைச்சர் என்றும் கூறுகிறார்கள். அத்தகைய தாங்கள் வயதிற்கு தக்கபடி பேசாமல் இவ்வளவு மூர்க்கத்தனமாக வாய்க்கு வந்தபடி பேசுவது முறையல்ல பெரியவரே. எப்போது பாண்டிய நாடும் சோழ நாடும் நட்புறவோடு கைக்குலுக்கிக் கொண்டதோ அப்பொழுதே இரு நாடுகள் என்ற பேதம் மறைந்துவிட்டது. அதனால் சோழ மன்னர் கரிகாலரை பாதுகாப்பதும் என் கடமைதான். அதற்காக சித்திரவதை, மரணம் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம். அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டான் இந்த செழியன். பாண்டிய நாட்டான் மாண்டிட அஞ்சான். அடே செழியா, மரியாதையாக பேசு. நீ பேசுவது அமைச்சர் செந்தலையாரிடம் என்று நினைவிருக்கட்டும். இவர் உங்களுக்குத்தான் அமைச்சர். என்னை பொறுத்தவரையில் இவர் என் மன்னரின் எதிரி. என்ன சொன்னாய்? தூக்குங்கள் இவனை. பாண்டிய நாட்டிற்கு வந்தபோது அவனை கொன்றுவிட சதி நடந்தது. அதை எப்படியோ அறிந்து கொண்ட செழியன் சரியான நேரத்தில் சென்று அந்த தூதுவனை காப்பாற்றினான். ஃபுட்டில் வந்து முக்கியமாக அதிக கலோரியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால தான் நோய்கள் அதிகமாக வருது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரணமாக சராசரியாக 2400 கலோரி ஃபுட் எடுக்கிறோமா, இது பாதியாக சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த நோய்களும் வராது.